வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்கே போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மொக்கையாக போச்சு நம்ம வீடியோ மாதிரி மேட்சும். என்ன சொல்கிறதுங்க, ஆக்சுவலாக ரியான் பராக்கும் ரஹானையும் டாஸு போட்டாங்க. ரஹானை எட்டு கேட்டார், எட்டு விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறேன்னு சொன்னார். ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் நல்லா ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு விக்கெட் விடக்கூடாதுன்ட்டு. பட் சஞ்சு சாம்சன் பவர் பிளேயில் விக்கெட் விட்டார். அது இல்லை மேட்ச் திரும்பினது. அதாவது பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு நல்ல ஸ்கோர் இருந்துச்சு, ஒரு 55க்கு 1ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பவர் பிளேக்கு அடுத்த ஒரு 6 பாலுக்கு 6 விளாடுவாங்க. பவர் பிளேக்கு அடுத்த ஒரு 7வது ஓவர் ஃபஸ்ட்டு ரியான் பராக் அவுட் ஆவார். 8வது ஓவரே ஜெய்ஸ்வாலும் விட்டானா எப்படிங்க? டாப் 3 கன் பேட்டர்ஸ் அவங்க லைன் அப்பு, அங்கேயே மேட்ச்சு போச்சு. அடுத்து ஜுரோல் இறங்கியிருக்கலாம், அங்கேயும் மேட்ச்சு போச்சு. ரியான் பராக் கேப்டன்ஷிப்பில் எக்கச்சக்கமான பதில் வந்துக்கிட்டு இருக்கு, கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கான பதில் நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் ஒன் டவுன் பிளேயர் ஆடினாரா போன சீசன் கிடையாது. இந்தியாவுக்காக ஃபினிஷர் ரோலில் ஆடினார். அவரோட நம்பர் 2 தான் அவரோட பொசிஷன். அதாவது 2 டவுன் தான் அவரோட பொசிஷன். நம்பர் 4 தான் அவரோட பொசிஷன். நிதிஷ் ராணா இருக்கார், நல்ல ஃபார்மில் ஜூரல் இருக்கார். அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் கேப்டன்ஷிப் எடுத்துக்கிட்டதுக்காக டவுன் ஆடுறாரா? பார்த்தீங்கன்னா பவுலிங் 4 ஓவர் போட்டார். ஆக்சுவலாக என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அவர் கொஞ்சம் டீமுக்காக டீம் மேனாக கொஞ்சம் யோசிச்சு நம்மளோட பொசிஷன் நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு வந்தால் பரவாயில்ல. தேஷ்பாண்டேக்கு 15வது ஓவர் கொடுக்குறாருங்க ஃபஸ்ட்டு ஓவர். அவர் ஒரு நல்ல பவுலர். எப்படி? ரியான் பராக் ஆல்ரவுண்டர் தான், பட் பார்ட் டைம் ஆல்ரவுண்டர். அவர் 4 ஓவர் போட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தேஷ்பாண்டே கொடுத்துருக்காரு. அதாவது நீங்கள் சொல்லலாம் பிச்சு ஸ்லோ பிச்சாக இருந்துச்சு, லைட்டாக டேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு அசுரங்காவுக்கோ இல்லை தீக்ஷனாவுக்கோ 4 ஓவர் கொடுத்துருந்தா ஓகேங்க. அவர் 4 ஓவர் போடுறாரு. தேஷ்பாண்டேக்கு 15வது கொடுத்துரு. இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்க நம்ம ரியான் பராக் மேலே. அப்படியே நம்ம ரஹானியை பார்த்தீங்கன்னா நல்லா கூலாக வந்தாங்க. ஏன்னா பெரிய டார்கெட் கிடையாது, 152 தான். பொறுமையாக மேட்சை கொண்டு போனால் போதுங்கிற மாதிரி பொறுமையாக கொண்டு போனாங்க. அதுவும் அந்த ரன் அவுட் அது யாருக்கு லக்கோ என்னமோ கொல்கத்தா லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோயின் நிலைக்கு அந்தளவு டச் இல்லை. 12 பாலுக்கு 6 ரன் ஆடி இருந்தார். அந்த ரன் அவுட் யதார்த்தமாக ஆச்சு. QDK 97 நாட் அவுட் செஞ்சுட்டாருங்க. அதாவது அதிரடி பேட்டிங் பறக்க விட்டுட்டாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை, மேட்சுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொண்டு போனார். ரஹானே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் ரகுவன்சி எப்போது போல முடிச்சு கொடுத்தாங்க. இந்த மேட்ச் என்ன பொறுத்தளவு ராஜஸ்தானோட 10 பிளேயர் விட்டுட்டு அந்த ஒரு பிளேயர் ரியான் பராக் கேப்டன்சியால் தான் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். IPL பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.